ஹலோ. இன்னைக்கு நம்ம செல்ஃப் லவ் பற்றி பார்க்கலாம். ஸோ செல்ஃப் லவ் அப்படின்னா உங்களை நீங்களே லவ் பண்ணுறது, அதாவது உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறது. ஸோ உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கலைன்னா வேறு யார் பண்ணுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் உங்களுக்கு தான் கொடுக்கணும். உங்கள் சில்ட்ரன், உங்கள் பேரண்ட்ஸ், இவங்களுக்காக உங்கள் லைஃப்பு ஃபுல்லாக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு நீங்கள் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு, லேர்ன் டு சே நோ. எல்லாருக்கும் எப்போவுமே எஸ் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஃபில் யுவர் கப் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தேவையானதை முதல்ல நீங்கள் செய்யுங்க. உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாதான் மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை எப்படி நீங்கள் உங்களை லவ் பண்ணுறது, உங்களை எப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, உங்களை யாருமே தப்பாக நடத்த ட்ரை பண்ண விடக்கூடாது. உங்களை நீங்கள் யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண விடக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் உங்கள் ஒர்த் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யாரையுமே உங்களை அண்டர் வேல்யூ பண்ண விட மாட்டீங்க இல்லையா? ஸோ நோ யுவர் ஒர்த். நெக்ஸ்ட், உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் வச்சுக்கணும். அதாவது இந்த இயர்க்குள்ளே நான் இவ்வளோ சேவ் பண்ணணும், இந்த இயர்க்குள்ளே நான் ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ ஏர்ன் பண்ணணும். ஸோ இது என்னுடைய கோல், இது என்னுடைய ப்ரையாரிட்டி, இது வந்து என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஜேர்னலிங். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்களே செட் பண்ணுங்கள். அதாவது இந்த இயர்க்குள்ளே நான் இவ்வளோ சேவிங்ஸ் வச்சுக்கணும். ஸோ இந்த ஜேர்னலிங்கில் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய டிசையர்ஸ், உங்களுடைய ஆம்பிஷன், இது எல்லாத்தையுமே எழுதிட்டு வாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு டிக் போடுங்களேன். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணுற அச்சீவ்மெண்ட். ஸோ உங்கள் லைஃப்பை மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் வாழ ஸ்டார்ட் பண்ணணும். பி ஸ்மார்ட் லைக் யுவர் சில்ட்ரன். உங்கள் சில்ட்ரன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பில் கரெக்டாக இருக்காங்க. அவங்க விஷன் என்ன, அவங்க ட்ரீம்ஸ் என்ன, அவங்க கோல்ஸ் என்ன, இந்த இயரில் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த சில்ட்ரன், இப்போ இருக்கிற சில்ட்ரன் யோசிக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஏன் நம்மளும் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது? இந்த இயர்க்குள்ளே நான் இந்த கோல் செட் பண்ணணும், இந்த இயர்க்குள்ளே நான் இது இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இந்த இயர்க்குள்ளே எனக்கு இவ்வளோ சேவிங்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன் செட் பண்ணக்கூடாது? ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி கொண்டு போகணுங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் லவ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு, உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டேருந்து வர லவ் வந்து உங்களுக்கு வந்து அது எக்ஸ்டர்னல் தான். ஸோ உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லவ் வந்து ஒரு அடிஷ்னல் தான். ஸோ அடுத்தவங்க வந்து உங்களை லவ் பண்ணாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதனால் ஒரு பாதிப்பு உங்களுக்கு வரப்போகிறதில்லை. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப். ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.